He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. சென்னைக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மற்றும் காரைக்காலில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், கடலூர், தஞ்சை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலி. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். சம்பா நெற்பயிர் காப்பீட்டிற்கான காலவரம்பு வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு. விவசாயிகள் உடனடியாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழக வேளாண் துறை அறிவுறுத்தல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரையாண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு. டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் என அறிவிப்பு. வாக்காளர் பதிவு படிவங்களை திமுகவினர் விநியோகம் செய்வது ஏன்? அதிமுகவினர், தாவேகவினர் எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு தமிழக தேர்தல் ஆணையம் பதில். தமிழ்நாட்டில் 6 கோடி எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம். 12 மாநிலங்களில் இதுவரை 97 விழுக்காடு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். சென்னையில் விநியோகிக்கப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களில் 90 விழுக்காடு இதுவரை திருப்பி வழங்கப்படவில்லை என தகவல். 2002 அல்லது 2005ஆம் ஆண்டுகளில் வசிப்பிடம் தொடர்பான விவரங்களை நிரப்புவதில் குழப்பம். எஸ்ஐஆர் செயல்முறை தொடர்பாக வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு குழப்பங்கள் உள்ளன. தேர்தல் ஆணையம் வீடியோ வெளியிட்டு விளக்கமளிக்க வேண்டும் என அமைச்சர் TRV ராஜா வலியுறுத்தல். எஸ்ஐஆர் விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து இன்று நடத்தவிருந்த ஆர்ப்பாட்டத்தை ஒத்திவைத்தது அதிமுக. 20ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் வாக்குரிமையை பறிக்க முயற்சி. சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தாவிக பொதுச் செயலர் ஆனந்த் குற்றச்சாட்டு. வீடு மாறி சென்று விட்டதாகவோ இறந்து விட்டதாகவோ போலி காரணங்கள் கூறி உயிருடன் இருக்கும் குடிமகனின் வாக்குரிமையை பறிப்பது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம். திமுக அறிவு திருவிழாவை நடத்துவது ஏன் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். அறிவு என்ற வார்த்தையை கேட்டாலே சிலருக்கு அலர்ஜியாக உள்ளதாகவும் பேச்சு. அறிவுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அலர்ஜி. திமுகவும் காங்கிரசும் இணைந்துதான் இருக்கிறது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. திருச்சியில் சூரியன் சின்னத்துக்கும் மரந்தாங்கியில் கை சின்னத்துக்கும் வாக்கு கேட்போம் என்றும் விளக்கம். ரெண்டும் இணைஞ்சுதான் இருக்கு. இப்போ இதுக்கு ஓட்டு கேட்போம், அடுத்த தொகுதியில போய் இதுக்கு ஓட்டு கேட்போம். ரெண்டும் ஒண்ணுதானே, பிரிக்க முடியாது. இதை பிரிக்கவும் முடியாது. இது ஒண்ணு இப்படி இருக்கும், இல்ல இப்படி இருக்கும். ஒரு தொகுதியில அறந்தாங்கில நாங்க இப்படி கேட்போம், திருச்சியில இப்படி கேட்போம்.
பீகார் மாநில முதல்வராக 10வது முறையாக நிதிஷ்குமார் வரும் 20ஆம் தேதி பதவியேற்பார் என தகவல். பதவியேற்பு விழாவை பிரம்மாண்டமாக நடத்த தேசிய ஜனநாயக கூட்டணியினர் மும்முரம். பணத்திற்காக தந்தை லாலுவுக்கு சிறுநீரகம் கொடுத்ததாக குடும்பத்தினர் வசைபாடியதாக மகள் ரோஹிணி ஆவேசம். காலனியால் தாக்க வந்ததாகவும் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ளவே குடும்பத்தை விட்டு வெளியேறியதாகவும் பதிவு. தமிழகம் புதுச்சேரியில் தொடங்கியது சபரிமலை சீசன். சரண கோஷம் முழங்க மாலை அணிந்து விரதம் தொடங்கிய ஐயப்ப பக்தர்கள். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. நாள்தோறும் 90,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு. விஸ்வாசம் பட பாடலை மீண்டும் பாடி வீடியோ வெளியிட்ட பீகார் எம்எல்ஏ மைதிலி தாக்கூர். பாடல் திறமைக்கு வாழ்த்து தெரிவித்த இசையமைப்பாளர் டி இமான். மயிலாடுதுறையில் காவிரி துலா உற்சவ கடைமுக தீர்த்தவாரி விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடி வழிபாடு. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.